அத்தியாயம் 33 முதலாளியை வேட்டையாடுதல். சோமரின் மையத்தை உள்வாங்கி அதன் விருப்பத்தைப் பெற்றதிலிருந்து நிலவன் முதல் முறையாக தனது அறிவை முழுவதுமாக இழந்தார். இது நிலவனின் நடத்தையை மாற்றியது. துருவன் போன்ற ஒருவரை எதிர்கொள்ளும் போது கூட அவனால் இப்போதும் அமைதியான மனதைக் காக்க முடிந்தது. ஆனால் இப்போது அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஹாவ்லார்ட் ரேங்க் கீழ்நிலை அதிகாரி என்று அவன் நினைத்தது உண்மையில் ஒரு லார்ட் ரேங்க் அசுரன். அது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்களைக் கொண்டிருந்தது. அமைப்பு, இது எப்படி நடந்தது? இந்த முடிவின் பின்னணியில் உள்ள காரணத்தை அந்த அமைப்பால் மட்டுமே விளக்க முடியும் என்பதால் நிலவன் அந்த அமைப்பைக் கேட்டான். ஃபென்ரிர் என்ற கடவுள் மிருகத்தின் 2% இரத்த வரிசை தூய்மையை துணை ஒமேகா ஏற்கனவே கொண்டிருந்ததாக சிஸ்டம் கண்டறிந்துள்ளது. தொகுப்பு நடைமுறையின் போது துணை அதிகாரியின் உறுதியான விருப்பம் ஹோஸ்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாற இந்த இரத்த வரிசையைத் தூண்டியது. கோபாசுவும் லைகோஸ் இன மரத்தின் வழித்தோன்றல்கள் என்பதால் இரத்த வரிசை அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது. எனக்கு இவ்வளவு விசுவாசமாக இருக்கும் ஒருவர் எனக்கு கிடைப்பார் என்று நினைப்பது என்று நிலவன் கூறிவிட்டு ஒமேகாவின் தலையை ஆட்டினார். ஒமேகாவைப் பற்றி அவன் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைந்தார். மக்கள் ஏன் தங்கள் செல்லப் பிராணிகளை குடும்பத்தின் ஒரு பகுதியாக நடத்துகிறார்கள் என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. ஏனென்றால் அவர்களும் தங்கள் எஜமானர்களைப் பற்றி அக்கறை கொண்டிருந்தனர். அமைப்பு, நான் சந்தித்த மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது ஒமேகா இப்போது எவ்வளவு வலிமையானது? வலிமையின் நிலைகளை எவ்வாறு சரியாக தீர்மானிப்பது என்று தெரியாததால் ஒப்பிட மட்டுமே முடியும் என்று நிலவன் கேள்வி எழுப்பினார். சபார்டினேட் ஒமேகா தற்போது ஒரு தொடக்க கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை நபருடன் வலிமை மற்றும் தாக்குதல் திறனின் அடிப்படையில் ஒப்பிடத்தக்கது. சபார்டினேட் அதன் முழு திறனை அடையவும் பயன்படுத்தவும் அதன் நிலையை உயர்த்த வேண்டும். சரி, ஒமேகா ஆர்காமுடன் சண்டையிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் என்ன? பி கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையில் மேஜிக் வாழ்வீரரான நேத்திரன் ஹாலண்டை தோற்கடிக்க கீழ்நிலை வீரருக்கு 30% வாய்ப்பு மட்டுமே உள்ளது. அப்போ அவங்க ரொம்பவே பலசாலிங்க. என் லெவலை சீக்கிரமா உயர்த்துறதைத் தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நேரம் வரும்போது அவங்ககிட்ட நான் இருக்க முடியாது. அவங்க 2 பேரையும் விட நான் பலவீனமாயிருந்தா அவங்க டீல் முடிஞ்சு போச்சு. நிலவன் பேசினான். அவன் ஒரு முட்டாள் இல்லை. ஃபிளாவோட் நகரத்தில் இருக்கும் உண்மையிலேயே வலிமையான மனிதர்களுடன் ஒப்பிடும்போது அவனுக்கு தற்போது அதிக வலிமையும் திறமையும் இல்லை. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிலவன் சரியான நேரத்தில் எதிர்வினையாற்ற முடியாத அளவுக்கு விரைவாக தாக்குவதுதான். மேலும் அவன் சம்பவ இடத்திலேயே இறந்து விடுவான். ஒமேகாவும் ருத்ராவும் அவனுக்கு கேடயங்களாக இருந்தாலும் அவர்களால் எப்போதும் அவனுக்கு உதவ முடியும் என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை. நாளின் இறுதியில் அவன் தனது சொந்த திறன்களையே நம்பியிருக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் நிலவன் தனது தலையில் ஒரு எச்சரிக்கையைக் கேட்டார். அவனுக்கு கிடைத்த எச்சரிக்கை அவரது மற்ற துணை அதிகாரிகளுடனான தொடர்பு மூலம். 6 ஜெனரல்கள் மைண்ட் லிங்க் திறன் மூலம் நிலவன் இந்த துணை அதிகாரிகளுக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதைக் காண முடிந்தது. அவன் விரைவாக பார்வைகளை மாற்றினார். ரேஞ்சர் துணை அதிகாரி ஆலிவர் மற்றும் பெர்சர்கர் துணை அதிகாரி ஜுக்ராம் ஆகியோர் தங்கள் திசையை நோக்கி மக்கள் வருவதைக் கண்டனர். இப்போதுதான் நிலவனுக்கு ஒமேகா படைக்கப்பட்டபோது வெளிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் வெடிப்பு நினைவுக்கு வந்தது. மேலும் அது விட்ட கர்ஜனை ஒரு அணுகுண்டு வெடிப்பை விட வேறுபட்டதல்ல. எனவே இயற்கையாகவே இது இந்த தளத்தில் உள்ள நிறைய மக்கள் மற்றும் அரக்கர்களின் கவனத்தை ஈர்த்து அவர்களை விழிப்புடன் இருக்கச் செய்யும். நீங்கள் எல்லோரும் சீக்கிரம் என்னிடம் திரும்பி வாருங்கள். ஒமேகா, உள்ளே போங்கள். நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு நிலவன் அடர்ந்த மரக்கோடுகள் மற்றும் பிளவுகளுக்கு இடையில் ஓடினார். விரைவில் நிலவன் தனது துணை அதிகாரிகளை ஒவ்வொருவராக வழியில் சந்தித்தான். அவர்கள் அனைவரும் அவரது நிழலுக்குள் ஒன்றிணைந்தனர். மேலும் நிலவன் சிறிது நேரம் ஒளிந்து கொள்ள முடிவு செய்தான். குழப்பம் ஏற்பட்ட இடத்தை நோக்கி வரும் துருவியரையும் கண்களிலிருந்து விலகி
இந்த சூழ்நிலையில் யாரும் தனியாக ஒரு வில்லாளனை கவனிக்க மாட்டார்கள். காடுகளின் வழியாக ஓடும்போது நிலவன் சில ஹண்டர் குழுக்களைக் கண்டான். ஆனால் அவர்களுடன் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் இல்லாத ஒன்றை நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். இந்த கட்டத்தில் அவன் எவ்வளவு தெரியாததால் தரையின் எதிர்ப்பக்கத்தை அடைந்திருந்தான். அவன் கொண்டு வந்த நிலவரை வரைபடம் ஓரளவு துல்லியமாக இல்லாதது போல் தோன்றியது. அது அவனை கோபோல்டுகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு இட்டுச் சென்றது. அவனது உயிர் வாழும் உள்ளுணர்வின் காரணமாக அவன் விரைவாக தன்னை மறைத்துக் கொண்டார். இது ஒரு கொலையாளியின் பிரத்யேக திறமையாகும். இது அவரை சுற்றியுள்ள சூழலில் ஒன்றிணைக்க அனுமதித்தது. திடீரென்று அவனது உயிர் வாழும் உள்ளுணர்வு மீண்டும் அவனை எச்சரித்தது. ஆனால் இந்த முறை யாரும் அவனை நோக்கி கொலை செய்யும் நோக்கத்தை இயக்கியதால் அல்ல, ஏனென்றால் அங்கு ஒரு அண்டர்கள் குழு இருந்தது. சுமார் 40 பேர் இந்த கோபோல்ட் குடியிருப்பை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். அவர்களில் பலர் நன்கு தயாராக இருந்தனர் மற்றும் சரியான அமைப்பில் இருப்பது போல் தோன்றியது. அசாசின்ஸ் உளவு பார்க்கும்போது வழிவகுத்தனர். தாங்கிகள் அண்ட் மாவீரர்கள் குழுவை முன்னால் பாதுகாத்தனர். முதல் பாதுகாப்பு வரிசையின் பின்னால் வாழ்வீரர்கள், குழுவில் மந்திரவாதிகள் மற்றும் குணப்படுத்துபவர்கள், வில்லாளர்கள் தங்களை பாதுகாத்தனர். இது ஒரு பாஸ் சண்டை அமைப்புக்கு சரியான அமைப்பாக இருந்தது. இந்த மக்கள் நிச்சயமாக ஒரு வலிமையான அசுர முதலாளியுடன் சண்டையிடப் போகிறார்கள். அது ஃப்ளோர் பாஸாக இருக்க முடியுமா? நிலவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அதுதான் ஒரே விளக்கமாக இருக்கும், ஏனென்றால் இவர்கள் ஒரு சாதாரண கோபோல்ட் குழுவிற்கு நிறைய பேர். அந்த குழு அருகிலுள்ள கோபோல்ட் குழுவை அடைந்தவுடன் அவர்கள் தங்கள் தாக்குதலை உறுதியாக தொடங்கி தங்கள் சரியான நேரம் மற்றும் ஒருங்கிணைப்பால் முதல் குழுவை அழைத்தார்கள். இது நன்கு நிறுவப்பட்ட குழுவாகும். இதில் ஏராளமான அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தனர். இந்த மக்கள் அனைவரின் மார்பிலும் ஒரு சிவப்பு நிற சின்னம் இருப்பதை நிலவன் கவனித்தார். மேலும் அந்த சின்னத்தில் மையத்தில் ஒரு சிங்கத் தலை செதுக்கப்பட்டிருந்தது. ஸ்கார்லெட் லயன் ஹண்டர் குழு. நிலவன் திடீரென்று நீண்ட காலத்திற்கு முன்பு அட்வென்ச்சர்களில் ஒருவரிடமிருந்து கேட்ட தகவலை நினைவு கூர்ந்தார். இது ஸ்கார்லெட் லயன் அட்வென்ச்சர் அணி. பிளாவோட் நகரத்தின் இரண்டாவது பெரிய மற்றும் வலிமையான ஹண்டர் அணி. மரங்களின் இருண்ட மூலைகளிலிருந்து நிலவன் போரை கவனித்துக் கொண்டே இருந்தான். அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு இதயத்தை துடிக்கும் போர் நடந்தது. நேரம், ஒருங்கிணைப்பு மற்றும் மிக முக்கியமாக கட்டளையிடும் நபர் அணி அமைப்பை நிர்வகித்து அதிகபட்ச செயல்திறனுக்காக அவ்வப்போது அதை சரிசெய்தது நிலவனை ஆச்சரியப்படுத்தியது. பொறுப்பில் இருப்பவர் ஒரு மூத்த வீரர் என்பதையும் மற்றவர்களை கட்டளையிடும் அதே வேளையில் அத்தகைய நிலையை அடைய நூற்றுக்கணக்கான போர்களை செய்ததையும் அவன் புரிந்து கொண்டார். ஸ்கார்லெட் லயன் அணி வீரர்கள் ஒருவரை கூட இழக்காமல் அலை அலையாக கோபோல்ஸ் ஒருதலைப்பட்ச படுகொலையில் இறந்தனர். முதல் பாதுகாப்பு வரிசையை தாண்டிச் செல்ல முடிந்த கோபோல்ஸை மேஜஸ் துல்லியமாக தாக்கினர். பெரும்பாலும் அவர்கள் பாதுகாப்பை உடைத்து சிறிய இடைவெளிகள் வழியாக உள்ளே நுழைந்தனர். சூனியக்காரர்களின் நெருப்பு மற்றும் காற்று மாயத் தாக்குதல்களிலிருந்து வறுத்தெடுக்கவும் உயிருடன் விட்டவும் மட்டுமே. இன்னும் தப்பிக்க முடிந்த எவரையும் அந்த குழுவின் கொலையாளிகள் மற்றும் வில்லாளர்களால் முடித்து வைக்கப்பட்டனர். நிலவன் மிகவும் கணக்கீட்டு திறன் கொண்டவராக இருந்ததால் அவன் உத்தியை புரிந்து கொண்டான். அணித்தளபதி அடிப்படையில் எதிரியை ஒரு கொடிய பொறிக்குள் வழிநடத்திச் சென்று தனது கட்டளையின் கீழ் ஒரு நபரை கூட இழக்காமல் அவர்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருந்தார். அரை மணி நேரம் சண்டை தொடர்ந்தது. கோபோல் தரப்பு அதிக உறுப்பினர்களை இழந்தது. எதிர்க்கட்சியின் ஒரு உறுப்பினரை கூட வெளியேற்ற முடியவில்லை. இப்போது 50க்கும் மேற்பட்ட கோபோல்கள் தரையில் இறந்து கிடந்தனர். இனிமேல் பார்ப்பதற்கு எதுவும் இல்லை என்று அவன் நினைத்து வெளியேற முடிவு செய்தபோது ஒரு பெரிய சத்தம் பள்ளத்தாக்கு முழுவதையும் நிரப்பியது. இறுதியாக வந்துவிட்டது. எல்லோரும் கவனமாக இருங்கள். என் கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று அணித்தளபதி சத்தமாக பேசினார். குணப்படுத்துபவர்களே, மாவீரர்கள் மற்றும் டாங்கிகள் மீது கேடயங்களை வைக்கவும். மந்திரவாதிகளே, வாழ்வீரர்களுக்கும் கொலையாளிகளுக்கும் உதவுங்கள்.
வில்லாளர்களே, நான் உங்களுக்கு கட்டளையிடும்போது அம்புகளை விடத் தயாராக இருங்கள் என்று குழு தளபதி கத்தினார். அனைவரும் தற்காப்பு அமைப்பில் இறங்கினர். விரைவில் பள்ளத்தாக்கின் முனையிலிருந்து குறைந்தது 20 கோபோல்டுகளால் சூழப்பட்டு ஒரு பெரிய வெள்ளை கோபோல்டில் நடந்து சென்றார். நிலவன் இதுவரை பார்த்து அனைத்து கோபோல்டுகளைப் போலல்லாமல் இந்த ராட்சத வெள்ளை கோபோல்டு உண்மையில் தனது மார்பில் சாம்பல் நிற கவசத்தை அணிந்திருந்தார். ஒமேகாவைப் போலவே 2 கால்களில் நடந்தார். ஆச்சரியப்படும் விதமாக அவரது கைகளில் இருந்த நீண்ட தூர ஈட்டியை பயன்படுத்தினார். ஈட்டி எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கும்போது மிக உயர்ந்த தர ஆயுதம் போல் தோன்றியது. அது நிச்சயமாக மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். நீங்க மறுபடியும் ரொம்ப மோசமா இருக்கீங்க. போன தடவை நடந்ததை மறந்துட்டியா? இங்கிருந்து உயிரோட போயிடணும்னு நினைக்காதீங்க. திடீரென்று வெள்ளை கோபோல்ட் பேசி தன் உறவினர்களை தாக்கிக் கொண்டிருந்த ஹண்டர்களின் குழுவிடம் தனது கொலை நோக்கத்தை வெளிப்படுத்தினார். நிலவன் மீண்டும் ஆச்சரியப்பட்டார். இந்த வெள்ளை கோபோல்ட் பேசினார். பரிணாம வளர்ச்சிக்குப் பிறகு ஒமேகா செய்ததை விட இன்னும் சுத்தமாக. இந்த அசுரன் குறைந்தபட்சம் ஹாஃப்லார்ட் தரவரிசையில் இருந்தார். அசுரனே, என் சகோதரனையும் என் ஆட்களையும் கொன்றுவிட்டு நீ தப்பித்து விடுவாய் என்று நினைக்காதே. இந்த முறை நானே உன் தலையை வெட்டுவேன் என்று அந்த குழுவின் தளபதி கத்தினான். கடந்த முறை நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிச்சேனோ அதை மறந்துட்ட மாதிரியிருக்கு. சரி, எங்களுக்கு இன்னும் நிறைய உணவு கொண்டு வந்ததற்கு நன்றி. வெள்ளை கோபோல்ட் கத்திக்கொண்டே ஹண்டர் குழுவை நோக்கி வேகமாக ஓடியது. அதைத் தொடர்ந்து கோபோல்டுகளின் குழுவும் ஆவேசத்துடன் செயல்பட்டது. ஊடுருவ முடியாத ஒரு அமைப்பைப் போல தோன்றிய அந்த அரக்கனை இந்த வெள்ளை கோபோல்ட் அதன் ஈட்டியின் ஒரு சில அசைவுகளால் விரைவாக உடைத்தது. இந்த அசுரன் மிகவும் வலிமையானவன். இது ஏற்கனவே ஒரு தோல்வியடைந்த போர். ஹண்டர் குழு கவனிக்காத ஒன்றை கவனித்த நிலவன் தனக்குள் பேசிக்கொண்டார். இந்த கட்டத்தில் அவர்கள் வெள்ளை கோபோல்டையும் அவரது குழுவினரையும் முன்னால் இருந்து எதிர்கொள்ளவில்லை. மாறாக இருபுறமும் 30க்கும் மேற்பட்ட எதிரிகளால் சூழப்பட்டிருந்தனர். மேலும் அவர்களின் பின்புறத்திலிருந்து மற்றொரு குழுவும் வந்து கொண்டிருந்தது. வெள்ளை கோபோல்ட் தயாரிப்புகள் இல்லாமல் மட்டும் வரவில்லை. மாறாக ஹண்டர் குழு முன்னால் வரும் எதிரிகள் மீது மட்டுமே கவனம் செலுத்தும் வரை அது காத்திருந்தது. வெள்ளை கோபோல்ட் தனது உறவினர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொள்ளும்படி இறக்க அனுமதித்தது. இந்த தந்திரத்தை கவனித்த நிலவன் ஆச்சரியத்தில் பாராட்ட மட்டுமே முடிந்தது. ரொம்ப இரக்கமற்றவன், ரொம்ப புத்திசாலி.